बरकातुहू इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु वाशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु या अय्युहल्लदीना आमनु इत्तकुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ ज़ौजहा व बस्स मिन्हु रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह अल्लज़ी तसअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तकुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम यग़फिर लकुम ज़ुनूबकुम व मय युतिउल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा फ़इन्न अस्तक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमुरी मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ललाला व कुल्लु ललालतिन फिन्नार வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்குபவையாகும். ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும். வழிகேடு அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நினைவூட்டியதை நானும் உங்களிடம் நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் விதியாக்கியிருக்கின்ற ஜும்மா எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தில் இந்த தருணத்தில் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ இதேபோல் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அங்கு ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் பலவிதமாக இருக்கும். அப்படி என்ன எதிர்பார்ப்புனா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன நினைக்கிறான்னா, இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த தோல்வியும் வரக்கூடாது. நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன்னா என்னுடைய வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பார்க்குறான். ஆனால் இதை அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு மனிதன் எதிர்பார்த்தா பரவாயில்ல. ஒரு முஸ்லீம் எப்படி எதிர்பார்க்குறான்னா, இந்த உலகத்தில் நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன்னு வைங்க, எனக்கு அதில் லாபமாக வந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனிலோ அல்லது ஹதீஸ்களிலோ நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, உங்களுடைய வியாபாரத்தில் எந்த இடையூறும் எதுவுமே இருக்காது, அப்படி எதனால் வாக்குறுதி கொடுத்துருக்கான். ஆனால் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. மாறாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான். என்ன வாக்குறுதினா, லக்கது ஹலக்கனல் இன்சானு ஃபி கபத், மனிதனை நாம் எப்படி படைத்திருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை நாம் கஷ்டப்படுவோனாக தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஒரு வசனத்தில் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ஹஸிபன்னாசு ஐயுத்ரகு ஐயக்கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று காரணத்தினால் மட்டும் அவர்களை அப்படியே நீ என்னது கஷ்டப்படுவாமல் விட்டு விடுவோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அப்படின்றான். அப்போ நம்மளுக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாத்தில் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும், முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நாம் இதில் சோதனை இருக்குது, கஷ்டம் இருக்குன்னு விளங்கிட்டோம். அதை எப்படி எதிர்கொள்வது? இங்கே தான் பல பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் தோத்தும் போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா தற்கொலையாக இருக்குது. அப்படி இல்லைனா என்ன பண்ணுறாங்க, ட்ரக்ஸில் போயிடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, மதுபானத்தில் போயிடுறாங்க. யாருக்கு துன்பத்துக்கான அறிவு இல்லையோ, துன்பம் வருதுன்னு வைங்க, அதுக்கு தீர்வு கொள்ள அறிவு இல்லையோ அவர்கள் இதை எடுப்பாங்க. யார் துன்பத்துக்கான அறிவு இருக்கோ அவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2 பேர் போகிறாங்க, ஒரு ஊருக்காக போகிறாங்க. ஒருவர் ரெகுலராக போகக்கூடியவர், ஒருவர் எப்போயாவது தான் போவார். 2 பேர் போகிறாங்க. 10 மணி பஸ்ஸு,
போகிறாங்க. பஸ்ஸு ரெகுலராக போகிறவர் என்ன பண்ணுறாரு, அவரு கேஷுவலாக போகிறாரு. இந்த எப்பயாவது போகிறாரில்ல, அவர் என்ன பண்ணுறாரு, 10 மணி பஸ்ஸை விட்டுறாரு. விட்டோன்னு என்ன பண்ணுறாரு, பதட்டப்படுறாரு. ஐயோ என்னுடைய பஸ்ஸை விட்டுட்டேனே, என்னுடைய வாழ்க்கையை போச்சே, என்னுடைய இன்டர்வியூ போயிடுச்சு அப்படின்னு பதட்டப்படுறாரு. அப்போ ரெகுலராக போகிறவர் சொல்கிறாரு, எப்பா 10 மணி பஸ் விட்டா என்ன, 10:15 ஒரு பஸ் இருக்குல்ல, அதில் போயிடுவோம் அப்படின்றார். அப்போ துன்பத்துக்கான அறிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் இலகுவாக கையாளுவாங்க. பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அல்லாஹ்வின் தூதருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அவங்களுடைய மகன் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்படி மரண தருவாயில் இருக்கும்போது ஒரு நபித்தோழர் அழைத்து என்னுடைய தந்தையை வர சொல்லுங்க அப்படின்னு போய் சொல்லி விடுறாங்க. அவர் போறார். போய் இது மாதிரி உங்களுடைய பேரன் மரண தருவாயில் சக்கராத் மௌத்தில் இருக்காரு அப்படின்னு போய் சொல்றாங்க. இப்போ நம்மகிட்ட யாராவது சொன்னாங்க, நம்ம என்ன செய்வோம், கடையாக இருந்தால் மூடிட்டு ஓடுவோம்ல. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, இன்ன லில்லாஹி மகதா வலவு மகதா, அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் எடுப்பான், போய் என்னுடைய மகள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம்ல, நம்மளுக்கு வீடு வாசல் வாகனம் எல்லாமே இருக்குது. இது யார் வீட்டுன்னு கேளுங்களேன், ஏன் வீடு, ஏன் வாகனம், ஏன் சொத்து அப்படின்றோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஹாதா மின் ஃபாலி ரப்பி, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, இது அல்லாஹ்வுடைய அருள் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்தான். இப்போ ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்துச்சு, நம்மளுடைய வாகனம் நம்மளுடைய சொத்து எல்லாம் எங்கேயாச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு. யார் என்ன பண்ண முடியும்? இது அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் எடுத்தான் அப்படின்ற ஒரு நினைவு வந்துக்கணும். அப்போ தான் எந்த ஒரு இழப்பு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரப்பு கொடுத்தான்பா, ரப்பு எடுத்துக்கிட்டான் அப்படின்னு வருவோம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, வ குல்லி இன் தஃப்ரு அசல்லி முசம்மா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை உண்டு. இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் பொழுது ஒட்டு துணி இல்லாமல் பிறக்கிறோம். நாட்களில் என்ன ஆகுது, சொத்து சுகம் எல்லாம் வாங்குறோம், மறுபடியும் மரணிக்கிறோம். இந்த சொத்து சுகம் யார் எடுத்துகிட்டு போகிறது? அதுதான் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அதாவது வ குல்லியின் தஃப்ரு முசல்லி முசம்மா, அதாவது எல்லாருக்கும் ஒரு தவணை இருப்பா அப்படின்றாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, வல் தஸ்பீர் வல் தக்தசி, அதாவது என்னுடைய மகளை பொறுமையாக இருக்க சொல்லுங்க, அல்லாஹ் நன்மையை தருவான் அப்படின்றாங்க. இந்த சஹாபி என்ன பண்ணுறாருன்னா போகிறார். போய் அல்லாஹ்வின் தூதருடைய மகள்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு அல்லாஹ் மீதானையாக வல்லாஹி, அல்லாஹ் மீதானையாக என்னுடைய தந்தை முகமது இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. ஏன்னா என்னுடைய மகள் சத்தியம் செய்து விட்டால் அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் போகிறாங்க. போனால் அந்த குழந்தை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, உயிர் அப்படியே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் பார்த்தோன்னே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அழுதோன்னு அந்த சகாபி கேட்குறாரு, மகாதா நீங்கள் தான் சொன்னீங்க, பொறுமையாக இருக்க சொன்னீங்க, அல்லாஹ் நன்மையை தருவான்றாங்க, நீங்களே அழுவுறீங்களே அப்படின்றாங்க. அப்போ சொன்னோன்னே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, யார் ஒரு மனிதன் மீது இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்றாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹாதி ராமத்துன்ன்றாங்க. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஹாதி ராமத்துன், சோதனை என்பது ஒரு அருள்ன்றாங்க. எப்படிங்க ஒரு அருள்? ஒரு மனிதன் கஷ்டப்படுறான், அதாவது ரொம்ப சிரமப்பட்டு நெருக்கதியாக நிற்கிறான், எப்படி ஒரு அருள்? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் நடந்து போகிறான், நடந்து போகும்போது அவனுடைய காலில் ஒரு முள் குத்துது, அந்த முள்ளினால் ஒரு வலி உண்டாகுது, அந்த வலினால் அவன் பொறுத்து கொண்டால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்ன்றாங்க. அப்போ சோதனை என்பது ஒரு அருள். இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், வாழும்பொழுது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு கஷ்டம், இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு வைங்களேன், நம்மளை பெற்றெடுத்த 10 மாதம் பெற்றெடுத்த தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும், நம்மளை பார்த்துட்டு ஒரு மூலையில் உட்காந்து ரசித்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஏன்? என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அதை விட 100 மடங்கு 99 மடங்கு அல்லாஹ் இரக்க குணம் உள்ளவன். அல்லாஹ் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான், என்னுடைய அடியானுக்கு வந்துருச்சுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு எந்த கஷ்டம் எது வந்தாலும் என்னுடைய இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், அதாவது குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தஹனத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. யார் நம்பிக்கை இழப்பாங்கன்னா காஃபிர்கள் இருக்காங்களே அவர்கள் தான் நம்பிக்கை இழப்பாங்க, ஒரு முஸ்லீம் நம்பிக்கை இழக்க மாட்டான்றாங்க. அப்போ நம்மளுக்கு எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்று நாம் முதல்ல உறுதிமொழி எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவம். வயசு அந்த பிள்ளைக்கு 10 வயசு. எந்த ஊர் அப்படின்னா எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணுடைய பேர் பரா. எந்த ஊர்னா எகிப்து. எகிப்திலேருந்து தாய் தந்தை அவங்களுடைய அந்த பெண்ணு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அகதிகளாக சவுதிக்கு வராங்க. இப்படி சவுதிக்கு வரும்போது அவங்க தந்தை என்னன்னா நல்லா படித்தவர்னா நல்ல மேற்படிப்புலாம் படித்து நல்ல இதானவர். அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது. வேலைன்னா சாதாரண வேலைலாம் கிடையாது. ஒரு மல்டி மில்லியனர் சம்பாரிச்சா எப்படி சம்பாதிப்பார், அது போல் ஒரு வேலை. இது உண்மை சம்பவம். நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு ஜும்மா முடிஞ்ச பிறகு கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அவருக்கு வேலை கிடைக்கிது. வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கன்னா ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி வாழ்வாங்க அதுபோல் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில் வாழ்ந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. BMW கார் தான், ஆடி கார், இப்படி வாழ்க்கை நல்லா போய்கிட்டே இருக்குது.
நடுவில் அல்லாஹ் ஒரு பெரிய சோதனை கொடுக்குறான். என்ன சோதனை அப்படின்னா, அந்த வரா இருக்காங்களே அந்த பெண்மணி 10 வயசு, அவங்களுடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஆயிடுது. சரின்ட்டு அவர் காரில் வந்து பார்க்குறாரு. அவர் தந்தை என்ன மனைவிக்குன்னு போய் பார்க்குறாரு. பார்த்து கூப்பிட்டு போய் பெரிய மல்டி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த மனைவிக்கு கேன்சர் அப்படிங்கிறாங்க. சரி, நம்மகிட்ட தான் பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்மளுடைய மனைவியை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாரு. அதற்கான வைத்தியம் பார்க்குறாரு. பார்த்தா என்ன ஆகுதுன்னாக்கா, நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை என்ன ஆகும்னா, காலையில் ஸ்கூலுக்கு போவோம், சாயங்காலம்னா அவங்க அம்மா வந்து பார்க்கும். அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். சும்மா ஒரு ஓமையாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட எனக்கு கேன்சர் வந்துருச்சு, நான் மவுத்தாயிடுவேன் அப்படின்னா அந்த பிள்ளை கதறி அழும்ல. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். மவுத்தாயிடுன்றதுக்கு அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நீயும் ஒரு நாள் என்னை வந்து சந்திப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சில நாட்கள் ஆகுது. அந்த பெண்மணி மரணிச்சிடுறாங்க. மரணிச்சோடனே அவங்க தந்தைக்கு தகவல் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, காரை எடுத்துகிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. என்னென்ன இதுவோ அதெல்லாம் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு குழந்தைய அழைக்கலான்னு போகிறாரு. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ நம்ம குழந்தைகிட்ட தாய் மூத்தாயிடுச்சுன்னா கதறி அழுவும், முதல்ல அந்த பிள்ளைக்கு எதனால் வாங்கி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய ஸ்கூலில் போய்ட்டு அழைச்சிக்கிட்டு வராரு. வரும்பொழுது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாருன்னா, காரை ஓரமாக நிறுத்துறாரு. அதனுடைய அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நீ கார்லேயே உட்காந்துட்டு, அப்பா நான் என்ன பண்ணுறேன், உனக்கு பழமும் ஜூஸும் வாங்கிட்டு வரேன்னு ரோடை கிராஸ் பண்ணுறாரு. போகிறாரு, பழமும் ஜூஸ் வாங்கிட்டு வர்றாரு. ஒரு கார், சவுதியில் ஒரு கார் நேரடியாக ஸ்பீடாக வருது. தன்னுடைய மகளுக்கு முன்னாடியே அந்த தந்தையை தூக்குறாங்க. ஒரே ஸ்பீடில் தூக்கப்படுது. அவர் அங்கேயே துடிச்சு மரணிச்சிட்டார். இப்போ நம்மளுக்கு என்ன சம்பவம் அப்படின்னா, அங்கே தாய் இறந்துட்டாங்க, இங்கே தந்தை இறந்துட்டாரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, தந்தையை அடக்கம் பண்ணுறதுக்காக, ஜனாசை அடக்கம் பண்ண நேராக வராங்க. அங்கே தாய் இறந்துருக்காங்க அது சொல்கிறதுக்காக தான் அந்த மகள்கிட்ட வராரு. தந்தை மரணிச்சார், முதல்ல அந்த தந்தையை அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, மா உன்னுடைய தாய் இறந்துட்டாங்க, அது சொல்வதற்காக தான் உன்னுடைய தந்தை வந்தார், அவரும் ஆக்சிடென்ட் ஆகி மூத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணியும் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ண பிறகு சவுதியில் ஒரு பெரிய நியூஸ் சேனல், அல் ஜசீரா என்ற நியூஸ் சேனல், எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க. இந்த பெண்மணி வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளை, இந்த பிள்ளையை யாராவது தத்தெடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனலுக்கு கொடுக்குறாங்க. லண்டனை சார்ந்த ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய தத்தெடுக்கிறார். என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போயிட்டு லண்டனில் நல்லா வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் உடல்நலம் சரியில்லாமல் ஆயிடுது. சரி, அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு, சரி நம்ம தான் தத்தெடுத்துட்டோம், அந்த குழந்தைய வளர்க்கணும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்க்கு நான் பதில் சொல்லி ஆகணும். சரி என்னன்னு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளைக்கு கேன்சர், அவங்க அம்மாவுக்கு வந்து பிளட் கேன்சர், இந்த பிள்ளைக்கு வந்து போன் கேன்சர், எலும்பு புற்றுநோய். டாக்டரை போய் அணுகுனா சொல்கிறாங்க, 2 கால்களை எடுத்தாதான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்குன்றாங்க. அப்போ அவர் என்ன என்றாருன்னா, சரி 2 காலையும் எடுத்துருவோம் அந்த பிள்ளைக்கு, அப்போ தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு 2 காலையும் எடுக்கிறாங்க. அந்த பிள்ளை குரானில் நல்லா தேர்ச்சி பெற்ற பிள்ளை, அது ஓதுச்சுன்னா அவ்வளோ கிராத்து அருமையாக இருக்கும். யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரியும். அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதியில் ஒரு நிறுவனம் அந்த பிள்ளையை ஜட்ஜியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பிறகு அந்த பிள்ளையை வர வைக்கிறாங்க. அப்போ நியூஸ் வாசிப்பாளர்லாம் கேட்குறாங்கம்மா, உன்னுடைய தாய் இறந்துட்டாங்க, உன்னுடைய தந்தை இறந்துட்டாங்க, உனக்கு 2 கால்களும் போயிடுச்சு, நீ எப்படி உணர்ற சொல்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்கிறாங்க, ஹஸ்பன் அல்லாஹ் நேமல் வக்கீல், என்னுடைய தாய் வந்து இறந்துருக்கலாம், என்னுடைய தந்தை இறந்துருக்கலாம், எனக்கு 2 காலும் போயிருக்கலாம், ஆனால் என்னை படைத்த இறைவன் என் கூட இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உமைய தவக்கல் அல்லாஹி ஃபஹு ஹஸ்புன், யார் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்று சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் நாம் என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும்னா, என்னை படைச்ச ரப்பு என் கூட இருக்கிறான் அப்படின்னு நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுக்கு 1000 கஷ்டம் வரும். இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளுக்கு எண்ணற்ற கஷ்டம் வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் என்ன நினச்சிக்கணும்னா, அல்லாஹ் என் கூட இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவங்க ஹிஜ்ரத் பயணமாக போகிறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும்போது அவங்க கூட யார் போனாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் போகிறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குகை இருக்குது. என்ன குகைன்னா, சௌர் என்ற ஒரு குகை. இந்த ஹஜ்ஜி உம்ராவுக்கு போனவங்களுக்குலாம் அது தெரியும். அந்த சௌர் என்ற குகை இருக்காங்க. அந்த குகையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது ஒரு எதிரி என்ன பண்ணிடுறான்னா, அந்த குகைக்கு மேலே ஏறிடுறான். ஏறினவுன்னா அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை மேலே ஒரு எதிரி ஏறிட்டான், அப்படி குனிஞ்சு பார்த்தான்னு பார்த்துருவான், அதே போல் என்னுடைய கழுத்தை நான் உயர்த்தினா அவன் பார்த்துருவான், அதனால் எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்கன்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் இந்த குர்ஆன் வசனத்தை சொல்கிறாங்க, இது எக்கூலு,
லிசாபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா. கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, நம்ம கூட யாருக்கு அதரமா நம்ம படைத்த ரப்பு இருக்கிறான் அப்படின்றாங்க. அப்போ நாம் என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் என்னை படைச்ச ரப்பு இருக்கிறான்ப்பா அப்படின்ட்டு எண்ணிக்கொள்ளணும். நம்ம இப்போ சுனாமிலாம் இதெல்லாம் வந்துச்சுல்ல, கொரோனாலாம் வந்துச்சுல்ல, 6 மாத காலம் 1 வருஷம் 2 வருஷம் வீட்டில் இருந்தோம்ல, நம்ம எந்த தான் இருந்தாலும் நமக்கு இன்னும் உணவு கிடைக்கலையா, உடுக்க உடை இல்லையா, அல்லாஹ் மேலே நம்ம என்ன என்னணும், நம்பிக்கை இழக்கவே கூடாது. என்னை படைச்ச ரப்பு இருக்கிறான்டா, எந்த கஷ்டம் எந்த சிரமம் வந்தாலும் என்னை படைத்த இறைவன் இருக்கான்னு எண்ணிக்கொண்டு வேண்டும். அல்லாஹ்வின் தூதரவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அதாவது முன்பு ஒரு காலத்தில் 3 நபர்கள் இருந்தாங்க. அந்த 3 நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்பொழுது காற்று பலத்த காற்று வீசுது. அப்படியே போல் மழை ரொம்ப அடிக்குது. அந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம இந்த ரோட்டில் நடந்து போகிறோன்னு வைங்களேன், இந்த பேரணாம்பட்டு ரோட்டில் நடந்து போகிறோம், பெரிய மழை அடிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஓரமாக ஒரு கடை ஓரமாக ஒதுங்கி நிற்போம் நினைப்போம்ல. அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குகை ஒன்று இருக்குது, அந்த குகை உள்ளே போயிட்டு நிற்கிறாங்க. நின்னாக்கா அடித்த காற்றுல என்ன ஆகுது, அந்த பாறை உருண்டு வந்து அந்த குகையை மூடிக்குது. 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வர முடியல, மூச்சு காற்று வெளியே விட முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மசூரா செய்கிறாங்க. என்ன மசூரானா, நம்மளால் வெளியே வர முடியல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நன்மையை செஞ்சுருப்போம், இந்த நன்மையால் அல்லாஹ் கிட்ட கேட்போம், அல்லாஹ் வெளியே வரதுக்கு உதவி செய்வான் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ் கிட்ட கையேந்துறார், இறைவா எனக்கு வயசான தாய் தந்தை இருக்கிறாங்க. எப்போதும் நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட ஒரு ஆடு ஒன்று இருக்குது, அந்த ஆடை கூட்டிகிட்டு மலை மீது போவேன். மலை மீது போய் அதுக்கு இலை தலையெல்லாம் கொடுப்பேன். கொடுத்துட்டு அதை ஓட்டிக்கிட்டு வருவேன். வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆட்டினுடைய மடியை கறந்து பாலை கறந்து என்னுடைய தாய் தந்தையை கொடுப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகிடுது, ரொம்ப தூரம் போயிட்டேன். ரொம்ப தூரம் போனதால ரொம்ப இருட்டாயிடுது. என்னுடைய தாய் தந்தைங்களாம் தூங்கிடுறாங்க. நான் கீழே வந்து அந்த பாலை கறந்து கொடுக்கலான்னு பார்க்குறேன், என்னுடைய தாய் தந்தை தூங்கிடுறாங்க. சரி எந்திரிப்பான்னு பார்க்குறேன், எந்திரிக்கவே இல்லை. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய காலை பிடிச்சிட்டு அழுவுது, பசிக்குதுன்னு. நான் கொடுக்கவே இல்லை. என்னுடைய தாய் தந்தை எப்போ எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா ஃபஜர் நேரத்தில் தான் எந்திரிக்கிறாங்க. அப்போ நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, என்னுடைய தாய் தந்தையை கொடுத்தேன், பிறகு என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தேன், அப்புறம் என்னுடைய மனைவிக்கு கொடுத்தேன், அப்புறம் நான் குடித்தேன். இது எதுக்காக செஞ்சோமா, அல்லாஹ் மீது ஆணையாக இது உனக்காகவே செஞ்சேன் ரப்பே அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, 3 1 பாகம் அந்த பாறை அல்லாஹ் விளக்குறான். 2வது நபர் வராரு, வந்து கையேந்திரா, இறைவா எனக்கு ஒரு முறை பொண்ணு ஒன்று இருக்குது, அந்த முறை பொண்ணை எப்படியாவது அடையணும்னு எனக்கு ஆசை. அந்த முறை பொண்ணுக்கிட்ட கேட்கும் போது அவ என்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். என்ன கோரிக்கைனா, 100 திரகங்கள் 100 தங்க காசு கொடுத்தா என்னை அடையலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறான். அப்போ நான் என்ன செய்கிறேன், அவகிட்ட போகும்போது என்கிட்ட எந்த காசும் இல்லை, கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன், அந்த 100 தங்க காசை எடுத்துக்கிறேன். போயிட்டு அந்த பெண்ணை அடையலான்னு போகும்போது அவள் சொல்கிறா, இத்தக்குள்ள அல்லாஹ் அஞ்சிக்க அப்படின்றா. நான் சொன்ன மாத்திரத்தில் இப்படி வெளியே வந்துட்டேன். எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது, இருந்தாலும் கூட இத்தக்குள்ள அல்லாஹ் அஞ்சிக்கணுன்னு அந்த தவறுலேருந்து வெளியே வந்தேன். ஏன் வந்தேன் தெரியுமா, இறைவா உனக்காக வந்த இறைவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், 3 2 பாகம் அந்த பாறையை விளக்குறான். 3வது நபர் வர்றாரு, அல்லாஹ்கிட்ட கேட்குறாரு, இறைவா எனக்கு வேலை, நான் வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஆள், என்கிட்ட வந்து விவசாயம் இருக்கிற காரணத்தினால வேலைக்கு நான் ஆளை எடுப்பேன். அப்போ ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டிமாண்ட் வைக்கிறார், நான் காலையிலேருந்து சாயங்காலம் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும்னா 3 வருஷ கோதுமை, அதாவது நெல் கோதுமையை கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார். அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்றார். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வேலை செய்கிறார். வேலை செஞ்ச பிறகு அவர்கிட்ட அந்த ஊதியம் கேட்குறாரு, அவரும் கொடுக்குறாரு. கொடுக்க போகும்போது அவர் வாங்க மறுத்துட்டு போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாருனா, சில நாட்கள் கழித்து வரார். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த நெல் கோதுமையை எடுத்து விவசாயம் பண்ணுறாரு. அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுத்துட்றான். அதை வைத்து ஒரு ஆடு வாங்குறாரு, ஆடு பண்ணைகளாக ஆயிடுது. அதை வைத்து ஒரு மாடு வாங்குறாரு, மாடு பண்ணைகளாக ஆயிடுது. இப்படி என்ன ஆயிடுது, சொத்து சுகம் எல்லாமே பெருசாக ஆகிடுது. ஆறின பிறகு அந்த ஒரு நாள் வேலை செஞ்சார்ல, அவர் மறுபடியும் வரார். வந்து நான் உங்ககிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சேன், அதுக்கான ஊதியத்தை கொடுங்கன்றார். இவர் கேட்ட மாத்திரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆட்டு பண்ணைகள் எடுத்துங்க, இந்த மாட்டு பண்ணைகளை எடுத்துங்க, இந்த நிலங்கள்லாம் எடுத்துங்கன்றார். சொன்னோன்னு அவர் கடுமையான கோபம். நான் செஞ்சது உங்ககிட்ட ஒரு நாள் வேலை, ஒரு நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடுங்கன்னா இந்த ஆட்டு பண்ணையை எடுத்துக்கங்கன்றீங்க, இந்த மாட்டு பண்ணையை எடுத்துக்க சொல்கிறீங்க, இந்த நிலங்கள்லாம் எடுத்துக்கன்றீங்க. என்னென்ன கேலி பண்ணுறீங்களா, என்னென்ன கிண்டல் பண்ணுறீங்களா, என்னென்ன பரிகாசம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் என்கிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சீங்க, அந்த ஒரு நாள் வேலைக்கான அந்த நெல் பயிரை எடுத்து தான் நான் என்ன பண்ணேன், விவசாயம் பண்ணேன். அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுத்தான்.
அதை வைத்து தான் ஒரு ஆடு வாங்கினேன், அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுத்தான். அதை வைத்து தான் ஒரு மாடு வாங்கினேன், பெரிய பரக்கத்தை கூட. இது எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது. அல்லாஹ் மீது ஆணையகன்றாரு. அல்லாஹ் மீது ஆணையகன்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறாரு, அந்த செல்வங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடாரு. அல்லாஹ் எடுக்கிறார், இறைவா இந்த சொத்து இந்த இதெல்லாம் நான் எடுத்திருப்பேன், உன்னை அஞ்சி கொண்டு உனக்காகவே கொடுத்தேன் அப்படின்றாரு. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த பாறையை விளக்குறான். 3 பேரும் வெளி உலகத்துக்கு வராங்க. இப்போ நம்மளுக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் அதை வைக்கணும்னா எடுத்துருக்கலாம்ல. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்ணுவான், நம்மளுக்கு அதுக்கான இதை கொடுப்பான்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு தீர்வை கொடுப்பான் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், கடையில் வியாபாரம் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுக்குறான்னு வைங்களேன். அந்த 10,000 சம்பளத்துக்கு ஓனர் என்னென்ன கண்டிஷன்லாம் போடுவார். காலையில் 8 மணிக்கு வந்துடணும், நைட்டு 10 மணி வரையும் இருக்கணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும், இதெல்லாம் ஏன் செய்யலை, இப்படி 1000 கண்டிஷன்கள் இருக்கும். ஆனால் இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்கள்ல. வெறும் 10,000 எதுக்கு இப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் நாம் 1000 கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் மறுமையில் என்ன கொடுக்குறேன்றான், நீங்கள் எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா, அப்போ அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் என்ன பண்ண வேண்டும்னா, இந்த உலகத்தில் இறைவா எனக்கு மக்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. நாம் என்ன பண்ணால் கேட்கக்கூடிய துவாவை கூட, இறைவா எனக்கு இந்த கஷ்டம் தான் என்ன நீக்கிடுயா அல்லா அப்படின்றாங்க. ஆனால் அப்படி கேட்கக்கூடாது. நாம் என்ன பண்ணோம்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான், ஒரு முஸ்லீமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யுன்ட்டான். அப்போ நாம் எப்படி கேட்கணும்னா, யா அல்லாஹ் எனக்கு கஷ்டம் துன்பம் வந்துச்சுங்களேன், அதை எதிர்க்கக்கூடிய அதற்கான எதிர்ப்பு, அதாவது எப்படி வருதோ அதை எப்படி நான் அதுக்கான சமாளிக்கணும், அதை கொடு இறைவா அப்படின்னு கேட்கணும். நாம் என்ன கேட்டுறோம்னா, ஒரு கஷ்டம் வந்துச்சுங்களா, இறைவா இந்த கஷ்டம் இந்த தீர்வை கொடுன்னுறோம். அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, அப்போ நாம் என்ன, இந்த கஷ்டம் கொண்டு தான் இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் மண்ணுக்குள் போகிற வரையும், மரணம் அடைகிற வரையும் பிரச்சனை கொண்டு தான் இருக்கும். எது வந்தாலும் இறைவா இதை எப்படி நான் சமாளிப்பது, அப்படி தான் நம்ம கேட்க வேண்டும். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி கேட்கக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு பெண்மணி வராங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண்மணியை பார்த்துக்க, இந்த பெண்மணி சொர்க்கவாசி அப்படின்னு ஒரு சஹாபிகிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இந்த பெண்மணி வராங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு எப்போ பார்த்தாலும் வலிப்பு நோய் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, வலிப்பு நோய் வந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த பெண்மணி போயிடுறாங்க. போயிட்டு திரும்பி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே பொறுமையாக இருந்துடுறேன், ஆனால் எனக்கு வலிப்பு நோய் வந்தால் என்ன தெரியுமாவும், துணிகள்லாம் அப்படியே விலகிடும் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. அந்த துணி விலகிறதுக்கு மட்டும் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு துவா செய்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா, சாதாரண ஒரு தலைவலி வந்துச்சுன்னு வைங்க, மேல் வானத்துக்கும் கீழ் பூமிக்கும் குதிப்போம், ஐயோ எனக்கு தலைவலி வந்துருச்சேன். ஆனால் அந்த பெண்மணிக்கு என்னது, வலிப்பு நோய் வந்துட்டாலும் கூட அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். கஷ்டம் துன்பம் பிரச்சனை தான், ஆனால் இருந்தாலும் கூட நான் அதை சகித்து கொள்கிறேன், அதனால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் கொடுப்பான்னா எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய இறைவா எனக்கு ஆற்றலை கொடு, நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடு இறைவா அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். வலு நபுலு அன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷரி சாபிரின். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னது பொறுமையாளருக்கு சொர்க்கம் சொல்லுங்கள். எதனால் சொர்க்கம், உங்களுக்கு கஷ்டப்படுத்துவோம், உயிர்களை பறிப்போம், விலங்கினங்களை இது பண்ணுவோம், எது இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்றான். அப்போ இந்த உலகத்தில் வாழும்பொழுது எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் நாம் என்ன நினைக்கணும், இறைவா எனக்கு சொர்க்கத்தை கொடு, எனக்கு பொறுமையை இருந்து இது பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய சபையில், இது அல்லாஹ்வுடைய சபை, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்றதோ அங்கே மலக்குமார்கள் வருவாங்களாம். எப்படி வருவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே வராங்கன்னுங்களா, இப்போ இது பெருநாம்பட்டு பள்ளி, இப்போ மொத்தம் 7 வானம் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் மொத்தம் 7 வானம். இப்போ எங்கே அதாவது அல்லாஹ்வை பற்றி பேசப்படுறாங்களே, அப்போ பேசப்படும் போது அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறாங்க, வானவர்கள் ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டே போவாங்களாம். எது வரையினா முதல் வானம் வரையும்
மலக்குமார்கள் ரெக்கைகளை விரித்து கொண்டே போவாங்க. எது வரையும் அப்படின்னா இந்த உரையை முடிச்சுட்டு போகிறோம்ல அது வரையும் அந்த ரெக்கையை விரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் கிட்ட மலக்குமார்கள் போவாங்க. அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். ஒரு இலை உதிர்ந்தாலும் கூட அல்லாஹ்க்கு தெரியாமல் இருக்காது. அல்லாஹ் கேட்பான், எங்கே போனீங்க, எங்கேருந்து வரீங்க? அப்போ மலக்குமார்கள் போய் சொல்லுவாங்க, இறைவா பேர்ணாம்பட்டுன்னு ஒரு பள்ளி இருந்தது, மஸ்ஜித் தௌஹீதுன்னு ஒரு பள்ளி இருந்துச்சு, அங்கேருந்து வரேன் இறைவா அப்படின்வாங்க. சரி, அந்த மக்கள் என்ன கேட்டாங்க இறைவா? அவர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? சொர்க்கத்தை கேட்டாங்க. அப்படியா? அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? இறைவா ரப்பே, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை. அப்போ என்னுடைய சொர்க்கத்தை பார்த்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் கேட்பான். வேற என்ன கேட்குறாங்க? இறைவா அவர்கள் நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேட்குறாங்க. அப்படியா? என்னுடைய நரகத்தை அவங்க பார்த்துருக்காங்களா? இறைவா ரப்பே, அவர்கள் நரகத்தை பார்த்ததே இல்லை. அப்போ என்னுடைய நரகத்தை பார்த்துருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு அல்லாஹ் கேட்பானா. வேற என்ன கேட்குறாங்க? இறைவா அவர்கள் உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படியா? நான் உங்களை பாவம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இறைவா அந்த பகுதியாக ஒரு ஆள் நடந்து போயிட்டே இருந்தார், அவரும் அந்த சபையில் வந்து உட்காந்தாரு, அவரும் நிறைய பாவங்களை செய்திருந்தாரு, அவரையுமா? ஆமாம் அவரையும் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இது எப்பேற்பட்ட சபைனா அல்லாஹ்வுடைய சபை. இந்த சபையில் என்ன பண்ணுறோன்னா 12:55க்கு சும்மா அப்படின்னா, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தட்ஸ் லைக் தட் அப்படின்னு, 10 போனால் நம்ம போனால் என்ன அப்படின்னு. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது மஸ்ஜிது நபவியில் நாங்கள் வட்டமிட்டு உட்காந்துருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் உட்காந்தாங்கன்னு வைங்களேன், பள்ளிவாசலில் இப்படி இல்லாமல் வட்டமிட்டு தான் உட்காந்துருப்பாங்களாம். அப்போ 3 நபர்கள் வராங்க. அந்த வட்டத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா அந்த வட்டத்தில் இணைஞ்சு அப்படியே உட்காந்துறாரு. இன்னொருவர் என்ன பண்ணுறாருன்னா வெக்கப்பட்டு கதவு கிட்ட உட்காந்துறாரு. இன்னொருவர் என்ன பண்ணுறாருன்னா அது புறந்தள்ளிட்டு போயிடுறாரு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அந்த சபை முடிந்த பிறகு கேட்குறாங்க, இந்த 3 பேரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு என்ன தெரியும், நீங்களும் அல்லாஹ்வும் தான் அறிந்தவங்க அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அதை முடிச்ச பிறகு சொல்கிறாங்க, 3 பேரில் இந்த சபையில் அந்த வட்டம் விட்டு உட்காந்துருக்கும் போது ஒருவர் அரவணைச்சு வந்து உட்காந்தார்ல, அல்லாஹ்வும் அவரை பார்த்து அரவணைச்சான். இன்னொருத்தர் என்ன பண்ணார், வெட்கப்பட்டு கதவு கிட்ட உட்காந்தாரு, அவரையும் அல்லாஹ் அவரை பார்த்து வெட்கப்பட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணார், அந்த சபையை பண்ணி புறந்தள்ளி போனார், அல்லாஹ்வும் புறந்தள்ளலாம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜும்மா வந்து ஆரம்பிக்கப்படுதுன்னு வைங்களேன், ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குமார்கள் நிற்பாங்களாம். ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குமார்கள் நிற்பாங்க. யார் முதல் சாரார், முதல் நேரத்தில் யார் வந்தா அவங்களுடைய பேர் இருக்கும். 2வது யார் வந்தா அவங்களுடைய பேர் இருக்கும். 3வது 4வதுன்னு இப்படி இருக்கும். முதல் வந்தா என்னது, ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை. நம்ம என்ன கேட்குறோம், அந்த முட்டை கூட வாங்கினா இல்லைண்ணா அப்புறம் எப்படி? உதாரணத்துக்குங்க, இது வந்துச்சுல்ல மழை வெள்ளம் வந்தது, அதே போல் வந்து இது லாக்டவுன்லாம் வந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 5000 ரூபாயோ 3000 ரூபாயோ கொடுத்தாங்க, அப்படி தானே பணம் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்பொழுது நாம் என்ன பண்ணோம்னா, என் பேர் வந்துருச்சா, அண்ணன் பேர் வந்துருச்சா, தம்பி பேர் வந்துருச்சா, பக்கத்து வீட்டுக்காரன் பேர் வந்துச்சா, எங்கள் சொந்தக்காரங்க பேர் வந்துச்சா பார்த்தோமா இல்லையா? அக்கா சொல்கிறேன். அப்போ யார் யார் பேர் வந்துச்சுன்னு பார்க்குறோம். 5000 நீ வாங்கிட்டியாடா, ஃபோன் பண்ணி கேட்குறான். 5000 நீ வாங்கிட்டியா, 3000 நீ வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஏன் உன் பேர் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்போ இதில் பேர் வேண்டியும் நம்ம பார்க்கறதாம, இன்னைக்கு சும்மா நாளாச்சே, முதல் சாரார் வந்தால் ஒட்டக நன்மடா, உன் பேர் வந்துருச்சாடா, நீ போயிட்டியாடா பள்ளிக்கு. 2வது யார் போனா, ஆடு வாங்க நன்மை வந்துருச்சா, மாடு வாங்கின நன்மை வந்துச்சா நம்ம பார்க்குறோமா? நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா 10 போவோம், யார் நம்மளை கேட்பான். ஆனால் மறுமையில் அல்லாஹ் மாஷர் மேலே நிற்க வைப்பான், ஒரு அணு அளவும் விட விட மாட்டான். ரப்பு கேட்பான், ஒவ்வொரு மணித்துளியும் எங்கே போனால் எங்கே வந்த. வியாபாரத்துக்காக உதாரணத்துக்குங்க, வெயில் காலமாக வந்துச்சா என்ன பண்ணுவோம், ஊட்டி கொடைக்கானல்லாம் போகணுன்னே திட்டமிடுவோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம், டிக்கெட் புக் பண்ணுவோம். போயிடலாமா, டைம் என்ன 6 மணிக்கு டைமா, நம்ம எத்தனை மணிக்கு போகணும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? 4 மணிக்கே கிளம்பி 5 மணிக்கே போய் 6 மணிக்கு போய் நிற்போம். ஆனால் சும்மா நாள்னா அப்படியே ரொம்ப பொடுப்போக்கா. ஆனால் ஆர்எஸ்எஸ்கார ஒரு மீட்டிங்கில் சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? அதாவது நம்மளுக்கு சிறப்புக்குரிய நாள் இல்லை, வேதனைப்படுறான். அதாவது யூதர்களுக்கு சிறப்புக்குரிய நாள் சனிக்கிழமை, அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, முஸ்லிம்களுக்கு எது சிறப்புக்குரிய நாள் தெரியுமா? ஜும்மா வெள்ளிக்கிழமை. நம்மளுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள் இல்லை. அதுபோல் ஒரு சிறப்புக்குரிய நாள் இருந்துச்சா இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களையும் நாங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவோம், இந்துக்கள் ஆக்கிடுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சிறப்புக்குரிய நாள் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமைன்றான். அந்த வெள்ளிக்கிழமையை பொடுப்போக்கா வருஷத்தில் 365 நாள், மாதத்தில் 30 நாள், வாரத்தில் 7 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்னுடைய இறைவனுக்காக 1/2 மணி நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா
நாளை மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கேட்பான். அதற்கான இதை நம்ம சொல்லவே முடியாது. அப்போ நம்முடைய வியாபாரம் எதாக இருந்தாலும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இதுக்கு நாம் வரணும், வந்தோம்னா அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. இது அப்படியேப்பட்ட சபை, அல்லாஹ்வுடைய சபை. நீங்கள் இந்த சபைக்கு நீங்கள் வரீங்க, நான் குளிச்சுட்டு நறுமணம் பூசிட்டு ஒரு 8 எடுத்து வச்சிங்கன்னா 1 வருட நன்மை. எப்படி நன்மை? தொழுதற்கான நன்மை. 1 வருடம் நோன்பு வைத்ததுக்கான நன்மை. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட நன்மையை நம்ம கைவிட்டு விடக்கூடாது. அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். என்னென்னா தாய்மார்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதாவது இன்றைக்கி லீவு நாள் சரிங்களா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வைங்க, பையன் தூங்கிட்டு இருப்பான். தகப்பனார் என்ன சொல்கிறாரு, எப்பா பையனை வந்து தொழுகைக்கு எழுப்பிவிட்டுனா, லீவு நாள் தானே தூங்கிட்டு போட்டுமே அப்படின்றாங்க தாய்மார்கள். அப்போ நாம் என்னென்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இப்போவே சொல்ல வேண்டும். ஜும்மாவுடைய இது தொழுகைகள் இதெல்லாம் முக்கியம். பிள்ளைகளை சொல்லி இப்படி வளர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.